வணக்கம். நான் உங்கள் அண்ணாவி ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்குக்கு ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்ட்ரோக்கை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்த குழாயில் ஒன்று அடைப்பு ஏற்பட்டோ இல்லை ரத்த குழாயை கசிவு ஏற்பட்டோ நம்மளோட நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா சேதாரம் அழிஞ்சு அது சுத்தமாக அழிஞ்சு போயிடும். இதனால தான் நமக்கு கை கால் ஒரு பக்கம் நமக்கு செயலிழந்து போயிடும். இப்போது இந்த ஸ்ட்ரோக் ஏற்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்ட்ரோக் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக என்னென்னா அந்த இறந்து போன செல்லை சுற்றி உயிரோடு இருக்க நினச்சி கொண்டு இருக்கிற சில நரம்பு அது பக்கத்தில் இருக்க நரம்போட கனெக்ஷனை உருவாக்கி இதை தான் நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேர் இன்னொரு வேரோட கனெக்ஷன் ஆகிற மாதிரி இந்த பிரின்சிபலை தான் நம்ம நியூரோ பிளாஸ்டிசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மூலியமாக தான் நம்ம செய்ய முடியும். இதே மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு ரொம்ப பொருந்தி வரும்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்குக்கு தான் ரொம்ப அது கரெக்டாக பொருந்தி வரும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ மூளையில் இருக்க நரம்பு செல்ஸ் சேதாரம் அடைந்து செயலிழந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதை சுற்றி இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற நரம்பு இருக்குல்ல அது கற்றுக்கிற தன்மையிலையும் அது தகவலை பெறக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது தகவலை பெற்று அது என்னச்சின்னு அப்படின்னா கற்றுக்கிட்டு நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் மூலிமா தப்பிச்சு பொழைச்சி இருக்கிற நரம்புகளுக்கு இந்த இறந்து போன செல்ஸோட வேலையை நம்ம கற்றுக் கொடுத்து அவங்கள சரிவர செய்ய வச்சு அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம இந்த ரீஹாபிலிட்டேஷன் மூலமாக செய்ய போகிறோம். ஆனால் இதை நினச்ச நேரத்துக்கு நம்மளால் செய்ய முடியாது. ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்ததில் இருந்து 24 ஹவர்ஸ்லேருந்து 6 மாத காலம் வரை இந்த பக்கத்தில் இருக்க நரம்பு பார்த்திங்கன்னா கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைமையில் தான் இருக்கும். அப்படி ஒரு வேலை 6 மாதம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலையை கற்றுக்கணும் பார்த்து நேரம் ஆகிடும். அதனால தான் சொல்கிறோம், ஸ்ட்ரோக் வந்துடுச்சா நீங்கள் ஃபிசியோதெரபி என்னென்னா ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரெக்கவரி உங்களுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ 6 மாதம் கழிஞ்சிருச்சு 1 இயர் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மேலே போகும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க நரம்பு பார்த்திங்கன்னா கற்றுக்கணுங்கிற மனப்போக்கில் இருக்காது, மனநிலைமையில் இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபிசியோதெரபி பண்ணுறோமோ நமக்கு அவ்வளோ ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும். இப்போ 6 மாதம் தாண்டிச்சு அப்படின்னா அது வராது அப்படின்னு ஒரு மனநிலைமையில் அது உருவாக்காயிடுச்சு. நமக்கு கை கால் வராது, நமக்கு இப்படி தான் அப்படின்னு அதை நினச்சிட்டு இருக்கும். ஆனால் அதை அப்படி விட முடியாது. இந்த 6 மாத காலம் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலத்தில் தான் உங்களோட ஃபிசியோதெரப்பி மற்றும் உங்களோட டாக்டரோட்ட பேசி இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ என்னென்ன முறையில் நம்மளோட கைகளில் கொண்டு வர முடியும்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பொழைச்சி இருக்கிற நரம்புகளுக்கு நம்ம என்னென்னா ஒரு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி அதை பழக்கி அதுக்கு இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு அதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்து அதை நம்ம மீட்டு கொண்டு வரது தான் நம்மளோட இங்கே ஒர்க்கு. அதாவது ஃபிசியோதெரப்பி ரோல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேலை தான், அதாவது இந்த பொழைச்சிருக்க நரம்புகளுக்கு நம்ம தகவல் கொடுத்து கொண்டே இருக்கும். இது கொடுத்துட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அது கற்றுக்கிட்டு நமக்கு என்னச்சுன்னா இங்கே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்கு உண்டான ஸ்ட்ராங்காக நம்ம ரிசல்ட் கொடுத்து நம்ம கொண்டு வர முடியும். இதைத்தான் நம்ம எல்லோரும் நம்ம கடைப்பிடிச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஓரளவுக்கு மீட்டு நம்மளால் அவங்க கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம்.